Sir, you are from Madurai itself? Madurai. Madurai. Tamilnadu, Madurai. Okay. And what is it that you do? What is your profession? Advocate, professional advocate. Advocate. Yes. What is your specialization? Special criminal side. Criminal lawyer. Okay. So, sir, I want to understand what is your preference in terms of Lok Sabha elections which are going to happen on 19th. Who is the candidate you favor? இங்கே லோக்சபா எலெக்ஷனில் வந்து உங்களோட கட்சி எது உங்களோட கேண்டிடேட் யார்? ப்ரொஃபஸர் ராம ஸ்ரீனிவாசன், BJP கேண்டிடேட். இஸ் a ஸ்போக் பர்சன், நல்ல ஒரு பேச்சாளர், டிவி விவாதங்கள் நல்லா பங்கேற்கக்கூடியவர். பிஜேபி சார்ந்த விஷயங்களையும் RSS சார்ந்த விஷயங்களையும் மக்கள் மத்தியில் மிக எளிமையாக கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு வேட்பாளர். படித்தவர். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை வந்ததுக்கு 90% இவர் தான் காரணம். மத்திய அரசு பலவிதமான இங்கே உள்ள மக்கள்லாம் ஒன்றிணைத்து பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், சமுதாய தலைவர்களாக சேர்த்து வேறு மாவட்டத்துக்கு போக வேண்டிய எய்ம்ஸ் மருத்துவமனையை மதுரையை கொண்டு வந்து இவர் தான் முக்கியமான காரணம். படித்தவர், நன்கு மதுரை மக்கள் மத்தியில் நன்கு ஒரு அறிவுமான நபர், எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாதவர். See, our candidate here, Mr. Rama Srinivasan, is a very honest man, educated person, and he has been the main initiative for AIMS to come to Madurai. He is one of the person who was majorly worked for AIMS to be in Madurai. And one more thing is like for the BJP ideology to reach people, to reach the youth, he has made a lot of inroads. He has educated them in a very good, in a simpler way to move towards BJP. And he is a very learned, very honest man, clean person. So that is why my mandate is for Rama Srinivasan. Okay. So he is from BJP. Yes. And BJP today in the morning has released their manifesto. So what do you have to say about BJP's manifesto? आपने देखा है? நான் இங்கே வந்து BJP வந்து இன்னைக்கு வந்து தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கண்ணா. தேர்தல் அறிக்கை நம்ம முழுவதும் பார்த்தேன். நான் முக்கியமான விஷயம், என்னைய கவர்ந்த விஷயங்கள், மக்களை கவர்ந்த விஷயம் என்னன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்டில் போடக்கூடிய பெருவாரியான தொகை வந்து தேவையில்லாத தேர்தல் இடைத்தேர்தல், பொதுத் தேர்தல் அப்படின்னு சொல்லி பாதி தொகை வந்து அதிலே காலாவதி ஆயிடுது. அதெல்லாம் தவிர்க்கும்போது ஒரே நாடு, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்ற திட்டம் எனக்கு ரொம்ப கவர்ந்துருக்கு. எல்லா மக்களுக்கும் தேவையானது, செலவுகளை குறிக்கக்கூடியது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பொது காமன், அதாவது பொது காமன் சிவில் கோடு, பொது சிவில் சட்டம் அப்படின்றது அது இப்போதைக்கு நாட்டுக்கு தேவையான விஷயம். சட்டம் என்பது அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும். சட்டம் என்பது அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும். ஒரு மதத்தினருக்கு ஒரு ஜாதியினருக்கு ஒரு சட்டம், இன்னொரு ஜாதியினருக்கு இன்னொரு சட்டம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இந்த பொது சிவில் சட்டம்ன்றது ரொம்ப இப்போதைக்கு தற்சமயம் வந்து மதுரைக்கு, தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கு தேவையான சட்டம். அதை தேர்தல் வைக்க சொல்லியிருக்காங்க. அதை வரவேற்கிறேன். ரெண்டாவது 70 வயசுக்கு மேலே உள்ள முதியவர்களுக்கு வந்து ஊக்கத்தொகை, அதாவது அவங்களுக்கு பென்ஷன் பார்ட்டி 70 இயர்ஸுக்கு மேலே உள்ளவங்களுக்கு அது ரொம்ப தேவையான விஷயம். பாமர மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் நிறையா இருக்காங்க. இந்த திட்டம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு உந்துசக்தியை கொடுக்கக்கூடியது. ரெண்டாவது வந்து இதுவரைக்கும் எந்த அரசியல் வரலாற்றிலே எந்த விதமான இப்படி ஒரு, அதாவது மூன்றாம் பாலினத்தவர் அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கத்தொகை கொடுக்குறது எந்த அரசியல் கட்சியுமே செய்யாத விஷயம். இது போல் தொடர்ந்து என்னால் சொல்ல முடியும். நம்ம நேரத்தில் இருக்கிறது இந்த 4 விஷயத்தையும் ரொம்ப எனக்கும் பிடிச்சிருக்கு, பொதுமக்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்றத நான் தெரியப்படுத்துகிறேன். See here the common civil code which BJP has proposed, it's a necessity of this period now, because law should not be biased. It should be equal for every people. That is my understanding of that. And one India, one nation. Through this, lot of expenditure has been done through elections. If this one India, one nation, one nation, one election comes, the expenditures will come into proper use, and we will not waste money, because economically that will develop India more. And the third thing is like, no party has created any benefits for the transgender or third gender. This government is focusing on them also, which is a very good thing which I propose. And the 70 years old people, for their insurance has been increased. That is a good thing which I see, because they need for their basic livelihood or basic living, they need this kind of insurance, which is very important. And the ration system, which the 5 years ration system which is to be given, which is enhanced, that also is a very good policy, I believe. தேர்தல் அறிக்கை வந்து ஓட்டு வங்கிக்காக இல்லாமல் உண்மையிலேயே இந்திய நாட்டுடைய எதிர்காலத்தையும் கருதி, மக்களுடைய நலனையும் கருதி இந்த தேர்தல் அறிக்கையை பிஜேபி வெளியிட்டிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. இது வரவேற்கத்தக்கக்கூடிய செய்தி. அனைத்து தரப்பு மக்களும் எதிர்க்கட்சிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கை, மிக பிரமாதமான தேர்தல் அறிக்கை. மோடிஜி வந்து ஏற்கனவே 400+ வந்துருவான்றது தெரியுது. இந்த தேர்தல் அறிக்கையை பார்க்கும்போது 450+ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது என்னோட தாழ்மையான கருத்து. See, this basic manifesto which BJP has come up with, it is not biased, and it is not for elections.
It is for the future development of India they're thinking, and they're working on it very vigorously. And one more thing, that through this manifesto and lot of schemes which are already introduced, and they presently what they are saying, it will get them 400 seats, which I believe that BJP will become victorious through getting seats of 400. Like 400 to 400 is a target, and they will achieve it through this manifesto. Okay. So, what would you like to say about PM Modi here? PM மோடியை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள். நரேந்திர மோடி அப்படின்றவர் நரேந்திரன்ற விவேகானந்தருடைய மறுபிறவியாக பிறந்து இந்த பாரத நாட்டுடைய கலாச்சாரத்தையும் மக்களுடைய அனைத்து விதமான தேவைகளையும் இந்த இந்திய திருநாட்டுடைய அனைத்து விதமான மக்களுடைய, அதாவது ஒரு தரப்பட்ட மக்கள் இல்லாமல் கடைக்கோடி முதல் பணக்கார வரைக்கும் உள்ள அனைத்து விதமான மக்களுடைய கஷ்டங்களை போக்குவதற்காக தன்னை வறுத்து கொண்டு 24 மணி நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 16-18 மணி நேரம் உழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரதமராக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். இத்தனை வயசுலேயே அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு மக்களுக்காக உழைப்புன்றது மிகவும் வரவேற்கத்தக்கது. அடுத்த இந்த வருஷம் இந்த ட்ரிப் அடுத்த 3 முறையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே மீண்டும் பிரதமராக வந்தால் நாட்டு நம்ம நாடு உலகின் குருவாக பாரதம் மாறும்ன்றது நம்ம முன்னோருடைய ஒரு ஆசை. அந்த ஆசையை தீர்க்க வந்த ஒரே பிரதமர் நரேந்திர மோடி தான். I think he is an incarnation of Swami Vivekananda. He is a very selfless man. He is a very person who always thinks about people. In 24 hours of a day, he thinks about people for more than 16 hours. He sleeps very less. He always thinks about future of the people. And getting such a leader, I feel that is very proud. And such a selfless leader, through implementation of a lot of good schemes and good policies. He's known world level for that also. He's a very clean man, and he always thinks of people. That is my idea of Modi. Okay. So, sir, just one last question. You are an advocate yourself. You are a criminal lawyer. Okay. And 2 points which you mentioned. One, uniform civil code, and second, one nation, one election. Can you give us a little detail on this fact, considering you are a lawyer? How do you see this adding on to the vision of Viksit Bharat, which is developed Bharat, developed India by the year 2047? How these two things can add on to that? நீங்கள் இப்போ கிரிமினல் அட்வொகேட்டாக இருக்கீங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி காமன் சிவில் கோடும் சரி, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சரி, இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி அதோட வேல்யூவை கூட்டும்னு எதிர்பார்க்குறீங்க? இது அதை பற்றி உங்களோட டீட்டெயில் கண்ணோட்டம் என்ன? உங்களோட கண்ணோட்டம் என்ன? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அதாவது உலகின் குருவாக பாரதம், அதாவது உலகத்திலே உச்சபட்ச நாடாக, உலகத்தை வழிநடத்தக்கூடிய நாடாக இந்தியா மாற வேண்டும், பாரதம் மாற வேண்டும் என்றால் இந்த 2 சட்டங்களை அமல்படுத்தினால் மட்டுமே இந்த நிகழ்வு நடக்கும். இந்த 2 சட்டங்களை அமல்படுத்தக்கூடிய தைரியமும் திறமையும் இருக்கக்கூடிய ஒரே ஆற்றல் மிகு ஆண்மையுள்ள பிரதமர் நரேந்திர மோடி தான். ஒரே ஆண்மையுள்ள கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். இப்போ பிரதமர் நரேந்திர மோடியும் பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் இந்த சட்டங்களை துணிச்சலாக அமல்படுத்த முடியும். மற்றவங்க அதை செய்ய மாட்டாங்க. ஏன் செய்ய மாட்டாங்கன்னா, இந்த இதை அமல்படுத்தினா சிறுபான்மையோட ஓட்டு போயிடும், தலித்துக்களோட ஓட்டு போயிடும் அப்படின்றக்காக, ஓட்டு அரசியலுக்காக நாட்டோட நலனை பார்க்காம செய்கிறாங்க. துணிச்சலாக இந்த சட்டத்தை இந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கார். திரும்ப சொல்கிறேன், உலகின் குருவாக பாரதம் மாற வேண்டும் என்றால், அந்த உலகின் குருனாலே எல்லாம் அடைக்கிறோம், அந்த சித்தாந்தத்தை எல்லாம் சேர்த்து அடைக்கிறோம். மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த 2 சட்டங்களும் அமல்படுத்தினால் மட்டுமே முடியும். அதை செய்யக்கூடிய திறமையும் தகுதியும் உள்ள ஒரே பிரதமர் நரேந்திர மோடி, ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்று இந்த நேரத்தில் நான் ஆணித்தரமாக தெரிவித்துள்ளேன். See, as a professional, I believe that these 2 policies needs to come to India, because for India to flourish in world scenario and to be recognized by the whole world, these 2 policies or these 2 laws should come to India, and PM Modi is working for it. And other parties will not make it happen. Why? Because they are for vote bank politics. Whereas BJP doesn't think about that. They are not for votes. They are for people. Other parties will not implement it. Only BJP can implement it, and this is a necessity of the time. Okay.